Yeah, lesson civics first unit, how the state government works. In this lesson, we learn the state executive powers and functions of the governor, powers and functions of the chief minister, legislative assembly and council, and state judiciary. Now, intro part. Let me start. There are two sets of government in our country: the central government and the state government. Central government and the state government. So, central government and the state government. There are 28 state governments in our country. Every state government, it runs to its own administrations. The state have their own executive, legislatures and judiciary. What is mean that legislatures, an organized body having the authority to make law for a political unit. That means unorganized body having the authority to make laws for a political unit. That means சட்டமன்றம் சொல்லுவாங்க. சரியா? What is mean that judiciary? Power or authority. Okay, power or authority. The state executive consists of the governor and the council minister, the headed by the chief minister. The governor is an integral part of the state legislatures. So governor தான் மிகப்பெரிய அதிகார வரம்பு வச்சிருக்கார். யாரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். சரியா? So the state executive, யார் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கா? The governor. ஓகேவா? The constitutions provide for the post of governor as the head of the state India. He is appointed the president of India. So mark it. யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கப்பா? Appointed by the president of India. He is the constitutional head of the state. The governor is appointed for the term of 5 years. For the term of 5 years before the expiry of his full term. The president can be dismissed him from office. The governor may also resign on his own interest. So ரெண்டு வே. ஒன்று அவர் ஏதாவது தப்பு பண்ணால் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க பிரசிடென்ட். அதர்வைஸ் அவரே வேணான்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ரிசைன் பண்ணிடலாம். His term of office may be extended and he may transfer to another state. However, the state government cannot remove the governor from his post. To be the governor, a person must be citizen of India, should have completed 35 years. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அவங்க வாட் இஸ் மீன் தட் சிட்டிசன்பா. ஸோ சிட்டிசன் அப்படின்னா நமது நாட்டில் வாழ்கிறவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 206 டேஸ் உனக்கு ஸ்கூல் இருக்கும். ஓகேவா? 206 டேஸ் கண்டிப்பாக ஸ்கூல் வரணும் அப்படின்னு உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இவ்வளோ நாள் ஒர்க்கிங் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம 365 டேஸ் இருக்குது. ஓகேவா? 365 டேஸ் இருந்துச்சுன்னா இந்த சிட்டிசனாக எவ்வளோ டேஸ் இருக்கணும்னா 182 டேஸ் நம்ம நாட்டில் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கணும். நம்ம நாட்டில் அவங்க வாழ்ந்துருக்கணும். இது வந்து ஒரு குடிமகனுக்குரிய தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதுதான் அவங்களுக்குரிய எலிஜிபிள். இப்படி இருந்தால் அவங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இந்த அண்ட் சுட் பி கம்ப்ளீட்டட். எத்தனை மாதம் அவர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும்? 35 years. அண்ட் ஹி கேன் நாட் பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ எதில் மூலமாகவோ அவர் இந்த ப்ராஃபிட் சம்பாதிக்க கூடாது. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு கவர்னரை பற்றி நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஸோ கண்டிப்பாக அவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு இருப்பாங்க. அவங்கள யார் இப்போ அப்பாயிண்ட் பண்ணுவா? குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட். நெக்ஸ்ட்டு அவருக்கு என்ன பவர் இருக்குது? அவருடைய அதிகாரத்தை எப்படி செலுத்தலாம்? யார் அவரை டிஸ்மிஸ் பண்ணலாம்? பிரசிடெண்ட். அல்லது அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் மூலமாக ராஜினாமா பண்ணலாம், ரிசைன் பண்ணலாம். ஸோ இவருக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு என்ன ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா அவர் வந்து இந்த சிட்டிசனாக இருக்கணும், 35 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்க பிரசிடெண்ட் கவர்னராக வர முடியும். ஸோ while appointing the governor, president acts as the advice of the union cabinet. The state government is also consulted when the appointment to be made. Generally, a person is not appointed in his own state. கண்டிப்பாக அவங்க சொந்த ஸ்டேட்டில் அவங்க கவர்னராக அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே, now let me start powers and functions. Next we learn powers and functions. Okay, powers and functions. So first, the governor, the normal executive in a state. All the executive powers of the states are vested upon him. Decisions are taken in his name. He appointed chief minister and council minister. நீங்கள் ரீசெண்டாக இப்போ மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டராக பதவி பண்ணும்போது நம்மளுக்கு பதவி பிரமாணம் பண்ண வச்சாங்களா நம்ம ஸ்டேட் கவர்னர். ஸோ அந்த மாதிரி
பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். He makes to some important appointment of state government such as advocate general, chairman of and member of the state public service commissions and others. இவங்க யாரெல்லாம் நியமனம் பண்ணுறாரு? யாரெல்லாம்? Advocate of general, chairman of members of the state public service commissions and others. The president imposes the emergency state under article 356. இதை அண்டர்லைன் பண்ணிங்க. 356 on the base of report of the governor. ஒரு எமர்ஜென்சி நிலைமை வருது, அதிகமாக தீவிரவாத தாக்கம் இருக்குது, சப்போஸ் பிரச்சனை அதிகமாக இருக்குது, டெரரிசம் இருக்குன்னா, ஸோ அப்ளை த 356. அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா கவர்னர். த கவர்னர் ஆல்சோ கேன் சான்ஸ்லர் ஆர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அவர் தான் தலைமை வகுத்து நடத்தி செல்வார். த சமோன்ஸ் அண்ட் ப்ரோக்ரியூஸ் த செஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஹீ கேன் டிசால்வ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அவங்க நம்ம சொல்கிறாங்களே, தாக்கல் செய்யலைன்னா அவங்க இப்போ மைனாரிட்டி மெஜாரிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அது பண்ணலைன்னா அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குது? கவர்னருக்கு தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, money bills can be introduced to the state legislative assembly only the approval of the governor. The governor may promulgate ordinance with the legislative assembly or both house legislative when the two or house is not sessions. இவருக்கு தான் மணி பில்ஸ், அந்த நிதி அறிக்கை இருக்கு இல்லையா, அதை உருவாக்குறதுக்கு இவருக்கு தான் அதிகாரம் இருக்குது, கையெழுத்து போடுறதுக்கு. ஓகேவா? The governor may nominated and other from Anglo-Indian community to the legislative assembly if they are Anglo-Indian people in the state and when they are not duly represented in the state legislatures. He may also nominated 1/6 members of legislative council from among the persons or experts in the field science, literatures, arts and social service and cooperative movement. நம்ம இப்போ வெளிநாட்டில் நம்ம ஒரு சட்டம் இருக்கும், ஒரு 6 பங்கில் ஒருத்தவங்கள வெளிநாட்டில் உள்ளவங்கள நியமிப்பாங்க. ஸோ நம்ம நாட்டிலேருந்து போனவங்க நிறைய பேர் பதவி வைத்திருப்பாங்களே, அது மாதிரி இங்கேயும் அதே மாதிரி வைக்கலாம். எந்தெந்த ஃபீல்டில்? சயின்ஸ், லிட்ரேச்சர்ஸ், ஆர்ட்ஸ், சோஷியல் சர்வீஸில். The annual budget of the state government is laid before the legislature with the approval of the governor. The governor must be assent to all the bills passed in the legislature, including money bills. The contingency fund to the state also placed at the disposal of the governor. ஸோ இப்போ நம்மளுக்கு சொல்கிறாங்க இல்லையா, ஃபண்டை வெளியிடுறதுக்கு, ஸோ அதுக்கு ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ ஜிஓ மீன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர். இந்த ஆர்டரில் மேக்ஸிமம் யார் சைன் பண்ணுவாங்க? கவர்னர். அவர்கிட்ட வாங்கிடணும். இப்போ நம்ம நீட் எக்ஸாமுக்கு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்போ அவங்ககிட்டலாம் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பொசிஷன்ஸ் ஆஃப் த கவர்னர். த பொசிஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஆஃப் யர் ஸ்டேட் இஸ் compared to the President of India as a nominal executive, but the governor is not always a nominal executive. He can exercise his powers to real sense of some occasions. He acts as an agent of the central government. இவர் யார்? ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்டர்லைன் தட். ஸோ எல்லா நேரமும் அவர் பவரை யூஸ் பண்ண வேண்டியதில்லை, எப்போ அவருக்கு தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கணும். இன் எ ஸ்டேட் therefore is responsible for maintaining relations between state and central government. State and central government. The governor may advise the council of ministers when faces difficult situations. ஸோ கடினமான நேரங்களில் ஆலோசனை சொல்கிறதுக்கு மட்டும்தான். The president declares emergency in the state of the basis of the report of the governor regarding the law and order, its situation in the state. The governor takes independent decisions while exercising discretionary powers. He may seek information from the council of ministers regarding various activities of the government. ஸோ ஏதாவது நான் இப்போ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஏதாவது உனக்கு பிரச்சனை அப்படின்றதப்போ ஒரு முக்கியமான சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னா இவர் தான் மெயினாக இவர்கிட்ட தான் அந்த பவர் இருக்கும். ஓகேவா? அந்த